ஒரு மெனுவோட ப்ரைஸை எப்படி சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது குழப்பமாக இருக்கா? அதற்கான விடியளிக்கிற காணொலியாக தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் ஆண்டர்ப்ரனர். ஒரு மெனுவோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 ஃபேக்டரை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபேக்டர் 1 ஃபுட் காஸ்ட். சரி, ஃபுட் காஸ்ட்னால் என்ன? ஃபுட் காஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெடி பண்ண போகிற அந்த ப்ராடக்டோட, அதாவது அந்த ஐட்டத்தோட ரா மெட்டீரியலோட காஸ்ட் தான். இப்போது அந்த ஐட்டத்துக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்லாம் தேவைப்படுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபுட் காஸ்ட்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்கர் ரெடி பண்ணுறதுக்கு அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் சேர்த்தாக்கா ஒரு 40 ருபீஸ் வருதுன்னு கன்சிடர் பண்ணோம்னா அதோட ஃபுட் காஸ்ட் வந்து 40 ருபீஸ். ரெண்டாவது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ். ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ப்ராடக்டோட பேக்கிங் காஸ்ட், அந்த அவுட்லெட்டோட சேலரி, மிஸ்செலேனியஸ், ரெண்ட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்கர் தயாரிக்கிறதுக்கான இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ ஒரு 10 ருபீஸ் அப்படின்னா, இந்த பர்கர் மொத்தமாக ரெடியாகி கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக ஆகக்கூடிய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 + 10 50 ருபீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து இந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் காஸ்ட்டை தீர்மானிக்குது. இந்த 2 ஃபேக்டரி போதுமானதாக இருந்தாலும் நாம் அடுத்து வர 3 ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணி நம்மளால் ப்ரைஸை சரியாக ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபேக்டர் 3 என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபேக்டர் 3 வந்து அனலைஸ் யுவர் காம்படிட்டர்ஸ். இப்போ அந்த காம்படிட்டர்ஸ் சேம் பர்கரை 70 ருபீஸ்க்கு தராரு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்கரை எவ்வளோ காம்படிட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேக்டர் 4 வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர் 4 செட் யுவர் ப்ராஃபிட் மார்ஜின். இப்போது உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ருபீஸ் வச்சு அந்த பர்கருக்கு 65 நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றத அடுத்த ஃபேக்டரை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபேக்டர் 5 டெஸ்ட் யுவர் ப்ரைஸ். இப்போட பர்கர் ப்ரைஸ் 65 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா அந்த 65 ருபீஸ்க்கு அந்த பர்கர் ஒர்த்தா அப்படின்றத கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அவங்க இது வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஓவராக இருக்குது வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் வந்து அந்த ப்ரைஸு, அந்த மெனுவோட ப்ரைஸை வந்து நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். ஒரு மெனுவோட சரியான விலைக்கு அந்த ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமர் மத்தியில் ரீச் ஆகும். ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்ச மாதிரி சேம் எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் இதே மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் சரியான விலையை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸும் அதிகமாகும். அதனால் உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலிமா உங்களோட சேல்ஸ் க்ரோத் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலாம். இது மாதிரி ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.